வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு ஜெயிலர் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா டெய்லியுமே தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து 25 அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2000 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த கொஸ்டின்ஸில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்லைனராக பார்க்காம அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்கிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக அப்படிங்கிறது. இது என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி, மனத்துயர், மீமிகை, முன்னீர், மேடு, பள்ளம் அப்படிங்கிறது. அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகர வரிசைப்படி தான் சொற்கள் வந்திருக்கு. அப்போ மாமா, மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மௌ இந்த வரிசைப்படி நீங்கள் சொற்களை அமைச்சா அப்படின்னா அது வந்து அகர வரிசை அப்படிங்கிறதா வரும். ஓகேங்களா? இது அது அகர வரிசைப்படி அமைந்துள்ளது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, மா, மீ, மூ, மே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குடி தளியி கோள் ஒச்சும் எவ்வகை அளபடை அப்படின்னா ஆப்ஷன் சி, சொல்லிசை அளபடை அப்படிங்கிறதா. ஓகே, இந்த சொல்லிசை அளபடை அப்படின்னா என்னன்னா செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது தான் என்ன அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். பெயர் சொல்லு எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா குடி தளியி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா தளி அப்படின்னு இருந்திருக்கும். தளினா தழுவுதல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். இது பெயர் சொல். ஓகேங்களா? இந்த ஈ வந்து சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா தழுவி அப்படின்னு வந்து மாறுது. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவி கருத்தா இவ்விரண்டையும் உணர்த்தும் வேற்றுமை எது அப்படின்னா ஆப்ஷன் பி, மூன்றாம் வேற்றுமை தான். ஓகேங்களா? ஓகே, இந்த கருவி கருத்தா பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும். கருவி வந்து 2 வகைப்படும். என்ன அப்படின்னா முதற் கருவி, துணை கருவி அப்படிங்கிற 2 வகைப்படும். அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படிங்கிற 2 வகைப்படும் இந்த கருத்தா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா முல்லை அப்படிங்கிறது இங்கே வரும், பேரூர் மூதூர்ங்கிறது இங்கே வரும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்க, இந்த அதாவது ஐவகை நிலங்களுக்கு உண்டான அந்த பொறுத்துக தான் கேட்குறாங்க. திணைகளுக்கு உண்டாத அந்த நிலத்தோட பெயரை கேட்குறாங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சிக்குரிய நிலப்பெயர் என்ன அப்படின்னா சிறுகுடி அப்படின்னு வரும். அதே வந்து முல்லை நிலத்துக்குரியது என்ன அப்படின்னா பாடிச்சேரி, மருத நிலத்துக்குரியது பேரூர் மூதூர், நெய்தல் நிலத்துக்குரியது பட்டினம் பாக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், பாலை நிலத்துக்கு என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக, அதாவது கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று இதை வந்து பொறுத்துக சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வகையில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பாருங்க. அதாவது இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை. ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி 4 பார்த்துருக்கோம். இணை பார்த்தீங்கன்னா 1வது சீர்லையும் 2வது சீர்லையும் வரும். பொழிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் வந்தால் பொழிப்பு. ஒருவு அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா 1வது சீர்லையும் 4வது சீர்லையும் வரும். கூளை அப்படிங்கிறது 1, 2, 3 இந்த சீர்களில் வரும். ஓகேங்களா? ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று அப்படிங்கிறது. மேற்கதுவாய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் அப்படின்னா 1, 2, 4 சீர்களில் வரும். அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா முற்று அப்படின்னா 1, 2, 3, 4. ஓகேங்களா? இந்த சீர்களில் வரும். ஓகே, நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். ஏதாவது ஒரு சில வரிகளை கொடுத்து அதில் வரக்கூடியதை அந்த சீர்களை வச்சு கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 3, 1, 4, 2 தான். ஓகே, அதாவது கூளை அப்படிங்கிறது 1, 2, 3 சீர்களில் வரும். மேற்கதுவாய் அப்படிங்கிறது மேலே 1, 3, 4 அப்படிங்கிற சீர். கீழ்கதுவாய்னா 124ன்னு வரும். மேல்கதுவாய்னா 134. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வருது, இது செகண்ட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முற்று அப்படின்னா
1, 2, 3, 4 சீர்களில் வரும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு ஒரு சிறு தகவல். எதற்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுலேருந்து நீங்கள் முழு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதுமானது. உங்களால் வந்து முழு மதிப்பெண்கள் எடுத்துட முடியும். ஏன்னா ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக நீங்கள் தமிழில் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக ஆகலாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலியமா. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த ஏரியாக்களில் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. அப்படின்னா ஆப்ஷன் சி டப்பிங்னா ஒலிச்சேர்க்கை அப்படிங்கிற பொருள். டைரக்டர் அப்படின்னா இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே. 7th கொஸ்டின். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி திண்ணை அப்படிங்கிறதா. ஓகே. அதாவது ஐகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐங்கிற அந்த 2 மாத்திரை அளவு கொண்டது சொல்லோட முதல்ல இறுதியில் இடையில வரும்போது 1.5 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதில் ஈற்றில் அப்படின்னா கடைசியில் அப்படின்னு அர்த்தம். கடைசியில் ஐகாரம் குறைந்து வரும் சொல் எது அப்படின்னா திண்ணை, அதுதான். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூகை உரிய மரபு சொல்லை எழுதுக அப்படிங்கிறது. என்ன மரபு சொல் அப்படின்னா கூகை குளரும் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எது கூவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குயில் கூவும் அப்படின்னு வரும். ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா எது கத்தும்? மாடு கத்தும். அப்புறம் பாருங்க மயில் அகவும் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இதுவும் நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்ந்தெக அப்படிங்கிறது. ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி சிற்றுணா அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 அடி சிற்றலையாய் பாடும் பா எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆசிரியப்பா தான் 3 அடி சிற்றலையாக பாடப்படக்கூடிய ஒரு பாடல் வகையாக இருக்கு. ஓகேங்களா. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஆசிரியப்பா எந்த ஓசையை கொண்டது அப்படின்னா அகவல் ஓசையை கொண்டது. ஓகேங்களா. ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி சிற்றெல்லை பேரெல்லை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா பாடுவோனோட மன கருத்துக்கு ஏற்ப எண்ணத்திற்கு ஏற்ப போகும். ஓகே. எல்லா அடிகளும் எப்படி வரும் அப்படின்னா அளவடிகளாகத்தான் வரும். ஆசிரியப்பாவை பொறுத்து எல்லா அடிகளும் அளவடிகளாக வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்க. வெண்பா என்ன ஓசை அப்படின்னா செப்பல் ஓசை. ஓகேங்களா. ஓகே. கலிப்பா வஞ்சிப்பா எந்த ஓசைகளை உடையது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே. அதாவது மரபு சொல் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் பி பூனை கீச்சிடும் அப்படிங்கிறது தான் மரபு சொல் தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஓகே. பூனை கீச்சிடும் அப்படிங்கிறது வராது. பூனை என்ன ஒன்று அப்படின்னா சீரும் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே. பூனை சீரும் அப்படின்னு வரும். அணில் என்ன பண்ணும் அப்படின்னா கீச்சிடும் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை எது அப்படின்னா ஆப்ஷன் டி கலித்தாலிசை. பகலித்தாலிசைன்னு இருக்கு, அது வராது. கலித்தாலிசையில தான் கலிங்கத்து பரணி வந்து பாடப்படுது. ஓகே. இந்த கலிங்கத்து பரணியை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கலிங்கத்து பரணி எழுதியவர் யார் அப்படின்னா செய்யம் கொண்டார் அவர்கள் தான் கலிங்கத்து பரணியை எழுதியிருக்காரு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா தீபங்குடி அப்படிங்கிற அந்த ஒரு ஊரை சேர்ந்தவர். எந்த மன்னரோட அரச அவை புலவராக இருந்திருக்காரு அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். ஓகேங்களா. அவருடைய அவை புலவராகத்தான் இவர் வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஓகே. அதுக்கடுத்து இந்த கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றிகளை சொல்லுது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படை தளபதி கருணாகர தொண்டைமான். இந்த 2 பேரோட வெற்றியை பற்றி தான் இந்த கலிங்கத்து பரணிங்கிற அந்த ஒரு நூல் வந்து சொல்லுது. ஓகேங்களா. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த கலிங்கத்து பரணி எத்தனை கலித்தாலிசைகளை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அது மட்டும் இல்லாமல் செயம் கொண்டார என்ன ஒருத்தர் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா பரணிக்கோர் செயம் கொண்டார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் யார் அப்படின்னா பலப்பட்டடை சொக்கநாதர். பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி கலிங்கத்து பரணியை போற்றியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் தான் தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பாற் புலவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி
வெள்ளி வீதியார் அவர்கள் தான் கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பாற் புலவர். ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா சங்கத்தொகை நூல்களில் பாடிய எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா 13 பாடல்கள் வந்து வெள்ளி வீதியார் பாடிய சங்ககால பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உண்பது நாளி உடுப்பவை ரெண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புறநானூற்றுல தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அதாவது இந்த புறநானூற்றை முதல்ல அச்சில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவேசா அவர்கள் தான் புறநானூற்றை முதல்ல அச்சில் பதிப்பித்தார். அது எந்த ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலடியை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கபிலர் அவர்கள் தான் பாடியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த கபிலர் பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவராக இருந்திருக்காரு. யாரு? கபிலர் வந்து குறிஞ்சி திணை பாடுவதில் வந்து வல்லவராக இருந்திருக்காரு. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவள்ளுவ மாலையில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இந்த திருவள்ளுவ மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. மொத்தம் எத்தனை பாடல் அப்படின்னா 55 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி 107 மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இந்த திருக்குறள் பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். திருக்குறளை வந்து முதல்ல அச்சில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா தஞ்சை ஞானப்பிரகாசர் அவர்கள் 1812ஆம் ஆண்டு. அவர் தான் வந்து தஞ்சை ஞானப்பிரகாசர் அவர்கள் வந்து பதிப்பிச்சார். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர். அவர் தான் முதல்ல வந்து உரை எழுதியார். ஓகேங்களா? ஓகே, அதற்கு அடுத்து அதில் வந்து சிறந்த உரை எது அப்படின்னா பரிமேலழகர் அப்படிங்கிற அந்த உரை தான் வந்து மிகச்சிறந்த உரையாக போற்றப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வருகை பருவம் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி குழந்தையின் 13ஆம் திங்களில் வருவது தான் வருகை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிள்ளை தமிழை பொறுத்து 10 பருவங்கள் இருக்குது. இதில் வந்து வருகை பருவம் எத்தனையாவது பருவம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கரணகமே என்ற தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி வருகை பருவம் அப்படிங்கிறதுல தான் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் அவர்கள் தான். இந்த குமரகுருவை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. இந்த நீதிநெறி விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து உட்பட 102 பாடல்களை கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வேறு சில நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. என்னென்ன அப்படின்னா கைலை கலம்பகம், மதுரை கலம்பகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே இவர் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து சகலகலா வள்ளி மாலை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பல நூல்கள் எழுதியிருக்காரு. சகலகலா வள்ளி மாலை, கந்தர் கலிவெண்பா, அந்த நூல்கள் எல்லாமே இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு உமறு புலவரின் காலம் எது அப்படிங்கிறது தான். உமறு புலவரோட காலம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு தான் உமறு புலவர் அவர்களோட காலம். ஓகே, இந்த உமறு புலவரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த உமறு புலவர் எழுதிய நூல் எது அப்படின்னா சீரா புராணம் அப்படிங்கிறது தான் உமறு புலவர் அவர்கள் எழுதிய நூல். ஓகே, இந்த சீரா புராணம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது, 92 படலங்களை கொண்டுள்ளது. எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து 3 காண்டம் என்னென்ன ஹிஜ்ரத்து காண்டம், விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, இந்த நூலை வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே உமர் புலவர் அவர்கள் இறந்ததுனால பெண்டிங்கில் இருந்த அந்த நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா பனு அகமது மரைக்காயர் அவர்கள் தான் இந்த பெண்டிங்கில் இருந்த பாடல்களை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? அந்த நூல் வந்து என்னென்னு அழைக்கப்பட்டது அப்படின்னா சின்ன சீரா அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இந்த உமர் புலவர் யாருடைய மாணவர் அப்படின்னா கடிகை முத்து புலவர் அவருடைய மாணவர் தான் உமர் புலவர் அவர்கள். ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா சீரா புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை மட்டும் எழுதாமல் முதுமொழி மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலையுமே இவர் எழுதியிருப்பார். இந்த முதுமொழி மாலை வந்து எத்தனை பாக்களை கொண்டது அப்படின்னா 80 பாக்களை கொண்டது.
அதுதான் முதுமொழி மாலை. ஓகே. இந்த உமர் புலவர் ஆதரித்தவர்கள் யாரு அப்படின்னா, வள்ளல் சீதகாதி, அப்துல் காசிம் மரைக்காயர் 2 பேருமே இவர்களை வந்து ஆதரிச்சாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் எத்தனையாவது காதையாக வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 24வது காதையாக வந்துள்ளது. ஓகேங்களா? ஓகே. இந்த மணிமேகலை அப்படிங்கிறது 30 காதைகளை கொண்டுள்ளது. அதில் முதல் காதை என்ன அப்படின்னா விலாவரை காதை, 24வது காதை என்ன அப்படின்னா ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. ஓகேங்களா? ஓகே. இந்த மணிமேகலை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா, மணிமேகலை நூல் எந்த சமய சார்புடையது அப்படின்னா புத்த சமய சார்புடையது. ஓகேங்களா? ஓகே. இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அவர்கள். ஓகே. இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் எங்கே பிறந்தார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருள் தருக. ஆயம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தோழியர் கூட்டம் அப்படிங்கிறதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தெய்வ கவிஞர் என்றால் என்ன பொருள் தரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ திவ்ய கவி அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். இந்த தெய்வ கவி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திவ்ய கவி, தெய்வ கவிஞர், அழகிய மணவாளதாசர் இப்படிலாம் போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் இப்படியெல்லாம் போற்றப்படக்கூடிய ஒருவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3ஆம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுடை தலைவன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கலம்பகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலோட பாட்டுடை தலைவன் தான் 3ஆம் நந்திவர்மன். ஓகேங்களா? ஓகே. இந்த 3ஆம் நந்திவர்மனுடைய அந்த காலம் வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பாடல் வந்து எழுதப்பட்டது. தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நந்தி கலம்பகம் தான் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகமும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்க அப்படிங்கிறது. பொருந்தாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் சி என்கு அப்படின்னா புலி அப்படிங்கிறதா பொருந்தாத இணை. ஓகேங்களா? என்கு அப்படின்னா என்ன பொருள் தரும் அப்படின்னா கரடி அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். அது மட்டும் இல்லாமல் உழுவை அப்படின்னாத்தான் புலின்னு அர்த்தம். ஓகேங்களா? என்குனா புலி வராது, உழுவைனா புலின்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படிங்கிறது. இதில் பொருந்தாத தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி செல்வத்து பயனை ஈதல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இழிந்த பரப்பாய் விடும், பிறப்பொழுக்கம் குன்ற கெடும், ஏதம் பாக்கழிந்து அப்படிங்கிறது எல்லாமே திருக்குறள் வரிகள். ஓகேங்களா? இது மட்டும் என்ன வரிகள் அப்படின்னா புறநானூற்று வரிகள். ஓகேங்களா? ஓகே. ஆப்ஷன் டி வந்து பொருந்தாதது. ஓகே. நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.